திருவண்ணாமலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், தற்போது திருவண்ணாமலையில எந்தெந்த பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கு? நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தமிழ்நாட்டில் தீவிரமடைந்த நிலையில் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் மிதம் மற்றும் கனமான மழையான வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டவனால் காலை முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் பிற்பகலுக்கு மேலாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விடாது மழை பெய்து கொட்டி தீர்த்தது. இதனால் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அவலூர்பேட்டை சாலை, காமராஜர் சிலை, மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான இடங்களில் நீரானது தேங்கியது. குறிப்பாக திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகே மழைநீர் தேங்கியதால் அந்த கழிவு நீரும் மழை நீருடன் கலந்ததால் போக்குவரத்து சற்று பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை பள்ளியில் இருந்து செல்லக்கூடிய மற்றும் டியூஷன் விட்டு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த கழிவு நீரில் நடந்து செல்லும் அந்த நிலை காணப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்களிலும் அந்த பாதையில் கடந்து செல்லும் சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலை மட்டுமின்றி திருவண்ணாமலை சுற்றியுள்ள அடியண்ணாமலை, வேங்கிக்கால், ஆடையூர், அத்தியந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இது போன்ற சூழல் நிலவி வருகிறது. வடகிழக்கு பருவமழை இன்னும் தீவிரமடையும் நிலையில் திருவண்ணாமலை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் சூழலில் அனைத்து வடிகால்களும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.